கூடிய சக்தி படைத்தவர். அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு பெருமை, தனி பெருமை. இப்ப இந்த மண்டபம் முழுக்க பகவான் இருப்பார், எங்கும் வியாபித்திருக்கிறார், எங்குமுடன் கண்ணன் என்று பிரகலாதனே தெரிவித்தார். அப்ப இந்த இடம் முழுக்க இருக்கார். ஆகாசம் திறந்த வெட்டவெளி இந்த இடம் முழுக்க இருக்கு, பகவான் இந்த இடம் முழுக்க இருக்கார். ஆனா வித்தியாசம் என்ன? இந்த ஆகாயம்ங்கிற வெற்றிடத்தாலே என்னை நியமிக்க முடியாது. அது என்னை பார்த்து என்ன செய்யணும் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். எல்லா இடத்துலயும் அது நீக்க மரம் நிறைஞ்சிருக்கும். என் உடம்புக்குள்ளேயும் இருக்கு, நான் வாயை திறந்தேன்னா இருக்கு, மூக்க திறந்தேன்னா இருக்கு, காது திறந்தேன்னா இருக்கு. ஆனா அது சொல்றபடிக்கு நான் கேட்கவே மாட்டேன். இப்ப என்னுடைய ஹிருதயம் இருக்கு, அந்த ஹிருதயத்துக்குள்ளேயும் இடைவெளி இருக்கும் இல்லையோ, அதுவும் ஆகாசம், அதுவும் அங்க நிறைஞ்சிருக்கு. ஆனா அந்த ஹிருதயத்தில் இருக்கிற ஆகாசம் சொல்றபடி நான் கேட்க மாட்டேன். ஆனா ஹிருதயத்துக்கு இருக்கிற பகவான் சொல்றபடி தான் கேட்பேன். அப்ப எல்லாவிடத்திலும் ஆகாயம் இருந்தாலும் அது என்னை நியமிக்க முடியாது. ஆனா பகவான் அனைத்திடத்திலும் இருந்து என்னை. நாம ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றோம்னா 5 நிமிஷத்துல நமக்கே வெட்கமா இருக்கும். இப்ப உபன்யாசம் முடிஞ்சது, ஒருத்தர் வந்து ரொம்ப நன்னா சொல்லுவார், இப்படி சொல்லுவார், அப்படி சொல்லுவார்னா கொஞ்சம் கூசி போடும். எத்தனை நம்மளை பத்தி சொல்லிட்டு இருக்காரு, இப்போ ஒண்ணும் இல்லையே நமக்கே தெரியும், இருந்தாலும் ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கா, நம்ம புரிஞ்சு பண்ற சொல்லி ஒரு 5-10 நிமிஷம் சொல்றதுக்குள்ள நமக்கு கூசுமே. இப்ப இத்தனை உபன்யாசக்கால் இத்தனை இடத்துல ராமாயணமும் மகாபாரதமும் பாகவதம் சொல்லிட்டு இருக்காளே, அப்ப பெருமாளுக்கு கூசுமோ? எல்லாரும் அவரை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கோம், கொண்டாட்டமா கொண்டாண்டு, இப்படி பண்றவார், அப்படி பண்றவார், அதை பண்ணுவாரே, இதை பண்ணுவாரே. உடனே உள்ள இருக்கிற அழகர் வந்து நம்ம போய் அழகன் அழகன்னு கொண்டாடுறா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு எப்பவான்னு கள்ளழகர் சொல்லியிருப்பாரா? தாராளமா ஏத்துப்பார். ஸ்ரீரங்கநாதனை பத்தி 10 ஆழ்வார்களும் பாடியிருக்கா, 10 பேர் பாடியிருக்கான்னு கொண்டாடுறா. நம்பெருமாளுக்கு புறப்பாடாகும். திருவரங்கநாதன் வெளியில வரச்சே அதுக்கு முன்னாடி இருந்து கொண்டாட்டங்கள்லாம் சொல்லுவா. கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், முன்னிலும் பின்னடகிய பெருமாள், ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள், பதின்மர் பாடும் பெருமாள், இதெல்லாம் அவருக்கு இருக்கிற புகழ் கொண்டாட்டம். நன்னா கேட்டு சிரிச்சுட்டே இருக்கார். இதே யாரான் நம்மளை கொண்டாடச்சே அதே மாதிரி இப்படி நாம சிரிச்சிருந்தோம்னா நல்லா இருக்குமா? சாமி இவருக்கு என்ன கொஞ்சம் கூட அடக்கமே இல்லைன்னு நம்மளை பார்த்து சொல்லுவா. பெருமாள் நன்னா வாங்கிக்கிறார் எல்லாத்தையும். எத்தனை தடவை கொண்டாடினாலும் அதுக்குன்னு எத்தனை கைங்கிற பெறாள் வச்சிருக்காரு தெரியுமா? தடி பிடித்து கொண்டு பெருமாள் வரச்சே சொல்றதுக்கு ஒருத்தர், இதோ பட்ர சுவாமி அவரை பெருமாளுக்கு முன்னாடி கட்டியும் சொல்றதுக்காக ஒருத்தர், திருமஞ்சன கட்டியும் அரையர் சுவாமி பாசுரத்தை விண்ணப்பிக்கிறதா இவர், அத்தியாபக சுவாமிகள் திவ்ய பிரபந்தம் பாடுறதுக்காக இவா. இதுக்கு எத்தனை பேர் ஆள வேற வச்சுருக்கார். எல்லாம் தன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆள வேற வச்சுட்டு நன்ன ஸ்தோத்திரத்தை வாங்கிக்கிறாரே. சுவாமி இவர் கொஞ்சமானும் வெட்கம் இருக்குமா இருக்காதா? நாம மட்டும் பண்ணக்கூடாதுங்கிறோம், வாங்கிக்கூடாதுங்கிறோமே, இவருக்கு மட்டும் வாங்கிக்கலாமான்னா ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம் ஸ்துதிஹி ஸ்தோதா ஸ்தவப்பிரியா. ஸ்தோத்திரத்தை கேட்டு ரொம்ப திருப்தி படுறார் பெருமாள். யார் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் நன்னா தலைய அசிச்சு வாங்கிப்பார். இது கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையானா? உண்மையை வாங்கிக்கிறதுக்கு வெட்கம் எதுக்கு சொல்லுங்க? நமக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா உண்மை இல்லை, அதனாலதான் நான் நீச்சன் வெட்கப்படுறோம். அவரை ஸ்தோத்திரம் பண்ண உண்மையாச்சே. இப்ப அடியேனையே இப்ப சொல்றவா யாரோ ஒரு உபன்யாசகர் இங்க வந்து சொல்றார், முடிஞ்சுத்து ஒரு 5 நாள் 10 நாள் நடந்தது, முடிஞ்ச உடனே ஓஹோன்னு கொண்டாடணும், என்ன ஞானம் என்ன பக்தின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுவாமி, ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே இந்த சுவாமி இவர் தாப்பனார்ட்ட காலக்ஷேம் பண்ணவர், அவர் தான் இவருக்கு எல்லா அர்த்தமும் கத்துக் கொடுத்தார், அவர்கிட்ட இவருக்கு பக்தி உண்டுன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சுவாமி அப்படின்னு அவரை பார்த்து நான் சொல்லலாமா? என்ன கொண்டாடினாவானா கிடையாது சுவாமின்னு சொல்லலாமே தவிர, என் ஆச்சாரியன் யாரோ அவரை பத்தி சொல்லி என்ன கொண்டாடினா நான் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா அவர் கொடுத்த பிச்சையாலதான் இன்னும் நாம வாழறதே. அப்ப உண்மையை சொன்னா ஒத்துக்காம போகவே முடியாது, இல்லாததை சொன்னவனா இல்லேன்னு சொல்லலாம். இப்ப பெருமானுக்கு எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது உண்மைதானே. அதனால உண்மையான ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கிறார். எத்தனை ஆகுதி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் வல்லமை, எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணி எத்தனை நாப்படைத்த பயனுக்கு பேசினாலும் ஏற்றுக்கொள்ளும் வல்லமை. பராசர பட்டர் பெருமாளை பாடணும்னு ஆரம்பித்தார். பெருமாளே உன்னை பத்தி நான் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பாடுறான்னு இருக்கேன்னு வந்தா என்ன? சரி பாடுமே. இல்ல அவ்வளவு சக்தி எனக்கு இல்லை. இந்த ஒன்னு சயனச்சந்திரிக்கு ஆதிசேஷன், அவருக்கு 1000 தலை 1000 நாக்கு இருக்கான், அந்த 1000 நாக்கு எனக்கு கொடு, அப்ப நான் பாடுறேன். ஒரு நாக்க வச்சு நான் பாட முடியாது, 1000 நாக்க கொடுன்னு கேட்டார். பெருமாள் உடனே கொடுத்தார், 1000 நாக்க வச்சு இப்ப பாடும்னார். உடனே பட்டர் மெதுவா சொன்னார், அடியேனால உம்மை பாட முடியாதுன்னார். பெருமாள் திரும்பி கேட்டார், 1000 நாக்கு வேணும்னு கேட்டீரே, பாட முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் 1000 நாக்கு வேணும்னு சொன்னேன், பாடுறதுக்கு 1000 நாக்கு வேணும்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ பெருமாள் திரும்ப கேட்கிறார், அப்போ இது முன்னாடியே சொல்ல மாட்டீரான்னா, ஒரு நாக்க வச்சுன்னு பாட முடியாதுன்னு சொல்றது அருகதை கூட இல்லை. பாட முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 நாக்கு வேணும்னால் அப்ப பாடுறதுக்கு எத்தனை நாக்கு வேணும்? அதனாலதான் இந்த இடத்துல புருஹூதம், எத்தனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் வல்லமை படைத்தவன். புருஷ்டுதம், அனைவர் உபாசகர்களாலையும் உபாசிக்க தகுந்தவன். ஒரு வஸ்துவை பத்தி நினைத்தல், இடைவிடாமல் நினைத்தல், இடையூறு இல்லாமல் நினைத்தல், இதுதான் உபாசனம். உபாசனம்ங்கிறதுக்கு மற்றொரு பேர் தான் பக்தி. நல்லா மனசுல வாங்கிக்கோ. பக்தின்னு சொன்னாலும், வித்யான்னு சொன்னாலும், உபாசனம்னு சொன்னாலும், தியானம்னு சொன்னாலோ, நிதித்தியாசனம்னு சொன்னாலோ, இது இத்தனை பெயர்களும் ஒன்றைத்தான் குறிக்கும்.
பரமாத்மாவை பத்தி இடைவிடாமல் இடையூறு இல்லாமல் நினைத்தல், அது உபாசனம். உபாசகர்கள் தான் ரிஷிகள் எல்லாரும். பெருமான குறித்து உபாசனம் பண்ணிட்டே இருப்பா. இவர் நரசிம்ம உபாசகர், இவர் சுதர்சன உபாசகர்னா கேள்விப்பட்டிருக்கோ இல்லையோ. இந்த உபாசகர்கள் அனைவராலும் உபாசிக்கப்படுபவன், தியானிக்கப்படுபவன், பக்தி செலுத்தப்படுபவன் பகவான். எத்தனை பேர் அவர் உபாசிச்சுட்டு இருப்பா. இத்தனை பேர் உபாசனத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ, அத்தனையும் தாங்கிக்கிறாரோ இல்லையோ. இதுல ஆச்சரியம் என்னன்னா, நான் எதை நினைச்சுட்டு அவர் உபாசிச்சுட்டு இருக்கேனோ, என் பக்கத்து வீட்டுக்கார அதுக்கு நேர் எதிரா ஒன்ன வேண்டிட்டு அவர் உபாசிச்சுட்டு இருப்பார். இதே பகவானை பத்தி துரியோதனன் வந்தார், அர்ஜுனன் வந்தார். கண்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்கார். இனிமே தான் சண்டை ஆரம்பிக்கணும், மகாபாரத சண்டை. துரியோதனன் வந்துட்டார், முன்னாடி போய் கண்ணனுடைய தலைமாட்டில் உட்காந்துட்டார். அர்ஜுனன் வந்தார், கண்ணனுடைய திருவடி பக்கத்துல போய் உட்காண்டார். ரெண்டு பேரும் கண்ணன் இடத்துலதான் உதவி கேட்டு வந்திருக்கா. எதிர் கோஷ்டி, இது வேற கோட்டி, இது வேற கோட்டி. ரெண்டு பேரும் தாங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக கண்ணன்ட்ட ஒத்தாசை கேட்டு வந்திருக்கா. கண்ணன் மெதுவா வர்ற வரைக்கும் காத்து நிறுத்துட்டு, எப்படியும் ஒரு தூங்க போறது இல்லை, வேணும்னு தூங்குறாப்புலதான் பாசாங்கம் பண்ணியிருந்தார். எழுந்துட்டார். எழுந்த உடனே அர்ஜுனனை பார்த்தார். அர்ஜுனா, என்ன வந்திருக்கே? யுத்தத்துக்கு உதவி கேட்டு வந்தேன், கேளையன்னார் கண்ணன். அப்பதான் துரியோதனன் அங்கிருந்து குரல் கொடுத்தான். நான் முன்னாடியே வந்து இங்க உட்காந்துருக்கேன், என்ன கேட்காத அர்ஜுனன்ட்ட சொல்றீரே என்ன? அவன் கொடுத்தான். ஓ, நீ தலைமாட்டில் உட்காந்துருக்கியா அர்ஜுனா? அதான் துரியோதனா நான் பார்க்கவே இல்லை. எழுந்த உடனே கால் மாட்டில் இருக்கிறவா தான் கண்டப்படுவா. யாரான தலையை திருப்பி தலைமாட்டில் இருக்கிறவளை போய் பார்ப்பாளா? அதனால அந்த பக்கம் துரியோதனன். நாம என்னைக்கும் பெருமாள் சேனிச்சுருக்காருன்னா அவருடைய தலைப்பக்கத்துல நின்று சேவிச்சிருந்தோம்னா நாம எல்லாம் துரியோதன கோட்டின்னு அர்த்தம். அவருடைய திருவடி பக்கத்துல நின்று சேவிச்சோம்னா நம்ம எல்லாம் அர்ஜுன கோட்டின்னு அர்த்தம். எதுவா இருக்கணும் நம்மே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நமக்கேற்றது அவன் திருவடியை தவிர அவன் முடிக்கு நமக்கு யோக்கியதை கிடையாது. அதனாலதான் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எந்த சரணாகத்தினாலும் திருவடிகள்னு தான் சொல்றாளே தவிர யாரான பெருமானுடைய கையை பிடிச்சுன்னு சரணாதி பண்ணேன், அவருடைய தோள குலுக்கி சரணாதி பண்ணேன்னா சொல்லுவா. அவருடைய திருவடியை பற்றித்தான் சரணாகதியே. நாகணமி சரம்பிரான் சரணே சரணன்னும் ஸ்ரீமன் நாராயணனே சரணௌ சரணம் பிரபத்தியே என்னும் பிதரம் மாதரந்தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிரகாணி ச சர்வதர்மாஞ்ச சந்தேஜ்ய சர்வகாமாஞ்ச சாட்சரான் லோக விக்ராந்த சரணௌ சரணந்தே அபரஜம் விபோ. சரணௌ உன் திருவடியே தான் அடைந்துந்தேன். அப்ப நாம நிற்க வேண்டியது திருவடி பக்கத்தில். அவன் நின்றிருந்தது துரியோதனன் திருமுடி பக்கத்தில். ஸ்ரீரங்கத்திலேயே மேல பக்கத்தில் இருக்கிற வீட்டை விட கீழ வீதியில் இருக்கிற வீட்டுக்கு விலை அதிகம். ஸ்ரீரங்கத்துல 4 வீதி வச்சிருக்காள். கீழ சித்திர வீதி, மேல சித்திர வீதி, தெற்கு சித்திர வீதி, வடக்கு சித்திர வீதி. ஏன்னா பெருமாள் மேற்கு பக்கத்துல தான் முடிய வச்சுருக்கார், கிழக்கு பக்கத்துல தான் திருவடியை நீட்டின்னு இருக்கார். குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி. அதனால மேல பக்கத்துல இருந்தா நம்ம கொஞ்சம் பயந்துட்டே இருப்போம். எங்கேயான் நம்மள துரியோதன கோட்டியில பெருமாள் தள்ளி விட்டுட்டாருன்னா என்ன பண்றது? அதனால கீழ பக்கத்துல இருந்துட்டோம்னா ரொம்ப திருப்தி. பாருங்க, 2 பேரும் வந்தா என்ன உதவி வேணும்னு கேட்டா யுத்தத்துக்கு சகாயம்னா அண்ணன் சட்டுன்னு சொல்லிட்டார். 1 கோடி பேர் கொண்ட வைஷ்ணவ சைன்யம், 1 கோடி வீரர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் மட்டும். 2த்துல எது யாருக்கு வேணுமோ எடுத்துங்கோ, அர்ஜுனா நீ முதல்ல கேளுனார். அர்ஜுனன் உடனே பிரார்த்திச்சுட்டான், கண்ணனே நீதான் கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவா, உன்னை தவிர நாங்க ஆற பிரார்த்திக்க போறோம், ஒண்ணு வேண்டாம், வேண்டாத தெய்வம் இல்ல துரியோதனன். இந்த அர்ஜுனன் கண்ணனை மட்டும் கேட்டுட்டு போயிடணுமே, 1 கோடி சைன்யத்தை கேட்டுட கூடாதே, இவன் எல்லாரையும் வேண்டிட்டு இருக்கான். நல்ல வேளை இவன் ஆசைப்பட்டபடி அர்ஜுனன் கேட்டுட்டான், பெற்று கொண்டு போனான். அப்போ 2 பேரும் உறவுக்காரா, 2 பேரும் வேண்டியவர்கள் தான், 2 பேரும் சின்ன வயசுல தெரிஞ்சவா, 2 பேரும் உதவிக்கு வந்திருக்கா. இவன் நேர் மாறா கேட்கிறானோ இல்லையோ, இவன் கேட்டு இருக்கிறதும் யுத்தத்தை ஜெயிக்கணும், அவன் கேட்டு இருக்கிறதும் யுத்தத்தை ஜெயிக்கணும். 2 பேரும் உபாசிக்கிறது கண்ணனை. இப்போ அப்ப 2 பேர் உபாசனத்தையும் ஏத்துட்டு 2 பேருக்கும் விருப்பப்பட்டதை கொடுக்கிறாரோ இல்லையோ. இது ரொம்பவே கட்டம். இது இப்ப 2ன்னு சொன்னேன். இத போல லோகத்துல 2 லட்சம் 2 கோடி 200 கோடி இருக்கு. அது அத்தனை கட்சிக்கும் யார் என்னென்ன பிரார்த்திக்கிறார்களோ அதுக்கு தகுந்த அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு செய்கிறாரோ இல்லையோ. அதைத்தான் இடத்துல புருஷ்டுதம்னு சொன்னார். ரிதம் சத்தியம், சத்தியம் சத்தியம் என்ன பெருமாளுக்கு ஒரு திருநாமம். சத்தியம் பக்கத்துல திருமையத்துக்கு போனா சத்தியன், சத்தியமூர்த்தி பெருமாள் தோர்கார். மெய்யானை, மெய்ய மலையானை, சங்கேந்தும் கையானை. பகவானுடைய கை சங்கேந்தும் கை, நம்ம கை தொழும் கை. அப்ப அவனையே மெய்யான்னு சொல்லலாம், சத்திய வாக்கியனானபடியால். பேச்சில் சத்தியம் மட்டுமே தான் இருக்கும் இல்ல. இன்னொருத்துல சத்தியம் பிரிச்சுக்கணும். சத்து தி யம், சத்து ஜீவாத்மாக்கள், தி அச்சித்தத்துவங்கள், யம் இரண்டையும் எவன் நியமிக்கிறானோ அவன். அப்ப சித்து அச்சித்து ஆகிய 2ஐயும் யார் ஆட்சி செலுத்துகிறானோ அவன் சத்தியன். இது சத்திய இல்ல, சத்திய, சத்து தீய. அதனாலதான் இங்க சொல்றார் ரிதம் சத்தியமாய், ஏகாட்சரம் ஓம் என்னும் ஒற்றை எழுத்து சொல்லாலே சொல்லப்படுபவனாய்,
ஓம்காரத்திலிருந்து முன்னெழுத்ததனை முன்னெழுத்ததனால் முன்னெழுத்தாக்கி முன்னெழுத்தை ஏந்து கொண்டிருப்பார் கிரக்கணன் குடையன் புருடோத்தமன் இருக்கை என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். ஆ ஊ ம ஆகியவை சேர்ந்து ஓர் எழுத்தாய் ஓம் என்னும் ஏகாட்சரம். பிரம்ம அடுத்தது பிரம்மம்னா மிகப்பெரியவன் அர்த்தம். பிருகத்வாது பிரம்மணத்வாச்ச பிரம்மமித்யபிதீயதே, தான் மிகப்பெரியதாக இருக்கிறதுனாலும் தன்னை அண்டியவர்களையும் தனக்கு சமமா பெருசா ஆக்கிடுறதுனாலையும் பிரம்மம்னு பேர். பெருமாள் ரொம்ப பெரியவரா இருப்பார். அதோட அல்ல, நாம் அவர் திருவடிகளை பற்றி கொண்டால் தனக்கு சமமா நம்மளையும் பெரியவர் ஆக்கிவிடுறாரு இல்லையா. இப்ப லோகத்துல ஒரு வழக்கம் என்னன்னா, யாரோட பழகிறமோ அவ தங்களுக்கு சமமா நம்மளை பிடிச்சி இழுத்துருவா. நம்மளை விட ரொம்ப உயர்ந்தவர்களத்துல பழகினா கை கொடுத்து மேல தூக்கிடுவா. ரொம்ப தாழ்ந்தவாளோட பழகினோம்னா நம்மளை இறக்கி விடுவா. இப்ப உபன்யாசம் பண்றோம் அப்படின்னு தகப்பனார் சொல்லுவார், நீ சொல்லு, ஆனா கேட்கிறவா ரொம்ப ஒண்ணுமே விஷயம் தெரியல அப்படின்னு நினைச்சு நன்னா விளக்கணும். இப்போ ஒருத்தர் சொல்றாருன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சு ஒண்ணுமே சொல்லாம வேகமா போயிட்டா ஒண்ணுமே புரியாது போடும். அப்ப எல்லாத்தையும் விளக்கணும். அதே சமயத்தில் உட்கார்ந்து இருக்கிறவாள்லாம் எல்லாம் தெரிஞ்சவாங்கிற பயமும் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சு சொல்ல ஆரம்பிச்சுட்டா கண்டபடி சொல்லிடுவோம் இல்லையோ, அது கூடாது. கேட்கிறவா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், அதனால ஜாகிரதையா சொல்லணும். ஆனா கேட்கிறவாளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால விளக்கமா சொல்லணும். விளக்கறச்சே ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கணும். ஆனா தைரியத்தை தைரியமா இருக்கணுமா, எல்லாம் தெரியுமே என்கிற பயத்தோட தான் எடுத்து சொல்ல வேண்டும். அப்ப கேட்டுக்கொண்டிருக்கோம், கேட்டு இருக்கிறச்சே விஷயங்கள் எடுத்து சொல்றா. நீ சொல்றார் ஏகாட்சரம் பிரம்ம மிகப்பெரியது, தான் மிகப்பெரியதாக இருக்கும். இப்போ சொல்றச்சே ரொம்ப சாதாரண விஷயம், இவ்வளவுதான் அவளுக்கு தெரியும் சுவாமி. பெருமாள், பாகவதம், கீதை இப்படிங்கிற பேர் மட்டும்தான் தெரியும். ஒரு ஸ்லோகம் கூட தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாது, தமிழ் தெரியாது, ஆத்மானா என்னன்னே கேட்டதே இல்லை. இன்னைக்கு புதுசா ஒருத்தர் கேட்கறதுக்காக வந்து உட்காந்துருக்கா. பல பேர் வருவா. ஒரு கோஷ்டின்னு வந்துட்டால் பலதரப்பட்ட மக்கள் அதில் இருக்கலாம். பல நாள் கேட்டு தேறினவாளும் வருவா. இன்னைக்குதான் முதல்ல இவர் என்னதான் சொல்றார் பாப்போம் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கிறவாளும் வந்திருப்பா. எல்லாருக்கும் தான் விஷயத்தை சொல்லி ஆகணும். அப்படி சொல்லும் போது நாம இறங்கி விடணுமா இல்ல கீழே இருக்கிறவாளை ஏத்தணுமா? இந்த ரெண்டுல எது முக்கியம்? இப்போ பல இடங்களில் இப்ப நாடகத்தெல்லாம் பார்த்துட்டா தரம் ரொம்ப குழஞ்சு படுத்தே அப்படின்னா அவ சட்டுன்னு என்ன பதில் சொல்லுவா? மக்களை தான் விரும்புறா, எங்களுக்கு தப்பு சொல்லிட்டு இப்போ இல்ல ஒரே கொலையா இருக்கே, குத்தா இருக்கே, கற்பழிப்பா இருக்கே, இதை போல போய் நாடகம்லாம் எடுக்க, அதான் மக்கள் விரும்புறா, நாங்க இறங்கி விட்டோன்றாலோ இல்லையோ. அப்போ என்ன தேவை? இப்போ ஒரு கலை இருக்குன்னால் அது மக்களை உயர்த்துவதற்காக இருக்க வேண்டுமா, தாங்களே தாழ்வதற்காக இருக்க வேண்டுமா? நாம நிக்கிற இடத்துல நின்னுடணும். விடாம சொல்லி சொல்லி இங்க இருக்கிறவாளைத்தான் ஏற்றணுமே தவிர, சொல்றவரே கீழே இறங்கி விட்டாருன்னா அப்புறம் தாராளமா கீழே உட்காந்து சொல்லலாம், அதை நான் சொல்லல இப்போ. ஆனா இப்ப கீழே உட்காந்து சொல்றோமா மேல உட்காந்து சொல்றோமாங்கிறது முக்கியம் அல்ல, விஷயத்தை தாழ்த்தி விடுறோமா உயர்த்துறமாங்கிறதா முக்கியம். வெறும கதையா சொல்லிட்டு எழுந்து போயிட்டோம்னு விட்டால் அப்புறம் ஒண்ணுமே பற்றுதலே ஏற்படாது. எத்தனை அர்த்தங்கள் பெரியோர்கள் ஒரு பெரிய பொக்கிஷமாட்டம் எழுதி வச்சிருக்கார். அதனாலே ஒரு விஷயத்தை உயர்த்துவது முக்கியம். பிரம்மத்துக்கு பெருமையே தன்னை அண்டியவர்களை தனக்கு சமமாக உயர்த்தி விடும். பெருமாள் திருவடிகளை பற்றரும், அவர் கால்கிட்டே விட்டுடவே மாட்டாராம். உடனே அள்ளி அரவணைச்சு எடுத்து தம் மடியில் உட்காந்துச்சுப்பார். நாம அதே லோகத்தில் இருக்கிற முதலாளிகள், லோகத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் கீழே போய் சேவிச்சோம், கீழே தான் இருக்கணும். நம்மளெல்லாம் மேல ஏற விடவே மாட்டான். ஏன்னா குனிய குனிய குட்டி குட்டி கீழே தான் உட்காந்துச்சு. யாரான முதலாளி நமக்கு சமமா ஏற்றி உட்காந்துச்சுப்பா. ஆனா பெருமாளை போய் சேவிக்கச்சேவே நம்மளை தூக்கி மடியில் உட்காந்து வச்சுக்கிறார் இல்லையோ. அங்கே பரதம் ஆரோப்பியனுடு ஆக பிரம்மம் தனக்கு சமமாக மிச்ச பேரையும் ஆக்கும். வியக்தாவியக்தம் சனாதனம். வியக்த அவ்வியக்தம், வியக்தமா இருக்கும் ஒரு உருவத்தோட பலவிடங்களில் நாம் சேவிக்கிறா போல இருக்கும். அவ்வியக்தம் கண்ணுக்கே தெரியாமல் இது இத்தனை இடத்திலையும் மறைந்தும் இருக்கும். இப்ப இந்த இடத்துல எல்லாம் ரூபமே பகவானுக்கு இல்லை, ஆனா இருக்கார். அப்படி உட்காந்து இருக்கேன், இந்த மேடை தாங்கிட்டு இருக்கு, அது அந்த மேடை தாங்கிறது, அது பூமி தாங்கிறது, அதையும் பிரம்மன் தான் தாங்கிட்டு இருக்கார். அப்ப ஒரு இடத்துலயும் அவர் தான் இருக்கார், ஆனா கண்ணுக்கு தெரியல, இது அவ்வியக்தம். அதே அழகர் மலைக்கு போனா கண்ணுக்கு தெரியறார், அது வியக்தம். கண்ணுக்கு தெரிய ரூபத்தோடையும் இருக்கிறார், கண்ணுக்கு தெரியாத ரூபத்தோடையும் இருக்கிறார். நம்மாழ்வார் சாதித்தார், உளனெனில் உளன் அவன் உருவமி உருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவமி உருவுகள், உளனன இளனன இவகுட முடமையில் உளன் இரு தகமையோடு ஒடிவிலன் பரந்தே. முதல் திருவாய்மொழி முதல் பத்திலே ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். ஆக பிரம்மத்துக்கு உருவம் அருவம் ரெண்டுமே உண்டு. அருவத்தோடையும் இருக்கிறார், உருவத்தோடையும் இருக்கிறார். ஏன்னா பல பேர் உருவ வழிபாட்டை ஏத்துக்க மாட்டாளோ இல்லையோ. பிரம்மம் அதுக்கப்புறம் அதை போய் என்னமோ ஒரு உருவத்துக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னா, பிரம்மம் பிரம்மம் அதுக்கு உருவமும் உண்டு, அருவமும் உண்டு. அருவமும் அதன் பல வகை உருவத்துக்குள்ளே ஓர் வகை. ஏன் அது அருவத்தோட இருக்கு? அப்பதான் நம்ம மனசால அதை பற்றி கொடுக்கவே முடியும். இப்ப எல்லாம் இந்த ஆகாசம் ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி, பேசாது இந்த ஆகாசம் தானே பிரம்மம், அப்ப அதையே உபாசனம் பண்ணிட்டு அதையே தியானம் பண்ணிட்டு இருந்துருங்களேன்னா
இப்ப எத்தனை நாள் அந்த ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்கிறது? அதே பெருமாளை பாருன்னா நேரம் பார்க்க முடியும். வெறும் ஆகாயத்தையே பாருன்னா என்னால பார்க்க முடியாது. நம்ம மனத்தாலே பிடித்து கொள்வதற்கு சுலபமாய் உருவத்தோட இருக்கிறார். ஆனா ரிஷிகள் பிடிக்கிறா போல உருவமற்றவராகவும் இருக்கிறார். வியக்த அவ்யக்தம் சனாதனம், மிக பழமையானவர். சனாதன தர்மம், சனாதன தர்மம்னு சொல்றமே, இன்று நேற்று ஏற்படுத்தப்பட்ட தர்மம் அல்ல, அநேக காலமாய் எப்போதுமாக இருக்கக்கூடிய தர்மம் சனாதனம். அசச்ச சதசச்சைவ, அசச்ச அசத்தாகவும் இருக்கிறார், சத்தாகவும் இருக்கிறார். அசத்துன்னு சொன்னால் ஞானமற்றவையான பொருட்கள், சத்துன்னு சொன்னா ஞானமுள்ள ஜீவாத்மா. சத்தியஞ்சானுதஞ்ச சத்தியம் அபவது எதிதங்கிஞ்ச தத் சத்தியமித்யாச்சக்ஷதேன்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையோ. இப்ப இது அசத்து, இது அசத்து, என் கை அசத்து, என் கண் அசத்து, ஏன்னா இது எதுக்குமே அறிவு கிடையாது. நான் சத்து இருக்கணும். பல பேர் நல்ல சத்தான பிள்ளைன்னு வளரும் இல்லையோ. இப்ப நான் சொல்லுண்டேன் நான் சத்துன்னுட்டு இருக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுறா. ஆனா அப்படி இல்லை, வெறும் அசத்து அப்படின்னு சொல்றாப்புல நாம நடந்துக்கிறோமோ இல்லையோ. இந்த ஏன் ஒரு மனுஷனை திடீர்னு பார்த்து வெறும் அசத்துங்கிறா? இது அசத்து, இது இந்த மரம் அசத், அதுக்கு அறிவு கிடையாது. நான் சத்து, எனக்கு அறிவு உண்டு. ஆனா நான் இந்த மரமாட்டம் நடந்துக்க ஆரம்பிச்சுட்டேன்னா தான் என்னை அசத்துன்னு வைய ஆரம்பிச்சுடுறா. அது இருக்கிறதுக்கு நான் இருக்கிறதுக்கு வேற அறிவு என்ன வேறுபடுத்தணும். ஆனா அறிவற்றதான அதை போலயே நடந்துட்டேன்னு சொன்னா அப்ப என்ன யாரான்னு சத்துன்னு கொண்டாடுவாளா? பிரம்மம் அசத்தாகவும் சத்தாகவும் இருக்கிறது. அப்படின்னா அசத்துங்கிற அசித்து, கண்ணால் பார்க்கப்படுற இத்தனை ஞானமற்ற பொருட்கள், இது இத்தனையும் தனக்கு உடலாக கொண்டுள்ளது. கண்ணால பார்க்க முடியாத ஆத்மா ஞானமுடையது, அதையும் தனக்கு உடமையாக கொண்டுள்ளது. அசத்தையும் சத்தையும் தனக்கு பிரகாரமாய் சரீரமாக கொண்டிருக்கும். சதசைவ யத் விஸ்வம் சதசத் பரம். யத் விஸ்வம், இந்த உலகமே பிரம்மம் தான். நாம எல்லாம் பிரம்மத்தோட சேர்ந்துதான் இருக்கும். இப்படி வேணா சுத்தி குத்தி பாருங்க, இங்க ஒத்திரியுமே காணுமே, திடீர்னு எல்லாம் பிரம்மத்தோட சேர்ந்திருக்கோம் நீரே. இப்ப இங்க உரசிண்டே இருப்பவர், நாம நினைச்சிட்டு இருக்கோம் தனியா உட்காந்துருக்கோம்னு. நம்ம ஒத்தொத்தரையும் அவர் உரசிட்டு தான் இருக்கார். நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் உள்ள இருந்துட்டே தான் இருக்கார். இங்கும் இருக்கிறார், இங்கும் இருக்கிறார், இங்கேயும் இருந்துட்டு தான் இருக்கார். இருக்கவே தான் நான் சொல்றேன், நான் இருக்கிறேன்னு சொல்றேன், நான் பேசுகிறேன்னு சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், பேசுகிறேன், அமர்ந்திருக்கிறேன், எற்ற புஸ்தகம், ஹரிவம்சம், மதுரை, இது எந்த வார்த்தை சொல்ல வேண்டுமென்னாலும் அதற்குள் அவர் இருந்தால் தான் நடக்கும். அது இல்லாமலே போயிட்டால், ஒரு வஸ்துன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க, அதுல ஒரு அச்சித்து கண்ணால் பார்க்கிற வஸ்து இருக்கும். அந்த வஸ்துக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருப்பார், அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருப்பார், அந்த வஸ்துவை முழுக்க வியாபித்திருப்பார். இது சேர்த்தா தான் சத்துன்னே அர்த்தம். ஒரு வஸ்து இருக்கிறதுன்னு சொன்னாலே பிரம்மம் உள்ளுக்குள்ள இருந்தால் தான் வஸ்துவே இருக்கும். பிரம்மம் இல்லாமல் அப்ரமாத்மகமான எந்த வஸ்துவையும் நாம பார்க்கவே முடியாது. அதனால நாம இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒத்தொத்தருக்குள்ளேயும் இருக்கிறார். இருக்கிறார்னா எங்களுக்கு தெரியலையேன்னா, பால் இருந்தது, பாலை கொண்டு குத்திண்டா அதை வச்சு பக்ஷணம் பண்ணலாமா? நெய்யை வச்சுன்னு பக்ஷணம் பண்ணலாம், பாலை வச்சுன்னு பக்ஷணம் பண்ணலாமோ? மைசூர் பாகு பண்ணணும், தேங்காய் பர்பி பண்ணணும் ஆரம்பிச்சோம். உடனே ஒரு படி பாலை வாழ்ந்து வச்சா, இதை வச்சு எப்படி சாமி தேங்காய் பர்பி பண்ண முடியும்? நெய் வேணுமேன்னா, பால்ல இருந்தானே நெய் வருது, அதுக்காகத்தான் இது வாழ்ந்து வச்சுட்டேன். இதுல எப்படி நெய் இருக்கும்னா, உடனே அவர் திரும்பி கேட்டார், இதுல இருந்து நெய் வருதா இல்லையா? நான் வேணா எடுத்து காட்டமா? உடனே நெய் ஏத்தின, பாலை ஏத்தினார், காய்ச்சினார், தயிராக்கினார், மோராக்கினார், கடைஞ்சார், வெண்ணெய் எடுத்தார், காய்ச்சினார், நெய் கிடைச்சிடுச்சு. இருக்கே, அப்ப இல்லேன்னு சொன்னீரேன்னா சாமி, அப்ப பாலா இருந்தது, நீர் என்னென்னமோ பண்ண பிறந்தானே நெய்யாச்சு, வெறும் பால் நெய் ஆகுமான்னா? அதே போல இது எல்லா இடத்துலயும் தான் பிரம்மம் இருக்கு. ஆனால் தியானம்ங்கிற பரிஷ்காரம் இல்லாதனாலதான் அது இருக்குன்னு நமக்கு தெரியல. பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு, ஆனா பாலை உரகுத்தலே, காய்ச்சலே, வெண்ணையாக்கலே, காய்ச்சலையோ இல்லையோ, இந்த செயல்கள் சேர்ந்தாத்தானே பால்ல இருந்து நெய் கிடைக்கும். அத போல இது இத்தனை இடத்துல இருக்கக்கூடிய பிரம்மத்தை பத்தி தியானித்தாலே ஒழிய இங்க இருக்கிறது நமக்கு தெரியவே போறது கிடையாது. இருக்கிறது, ஆனா ரிஷிக்கு தெரியறதே, எனக்கு தெரியலையேன்னா ஒரே குத்தலையே. உரகுத்தி வெண்ண திரட்டி இருந்தா தான் நெய்யே கிடைக்க போறது. அத போல நாமும் தியானித்தாலே ஒழிய இங்க இருக்கிறதுங்கிறது தெரியாது. அப்ப விஸ்வம் அனைத்துமாகவும் இருக்கிறான். சத் அசத் பரம், சத்தா இருக்கார், அசத்தா இருக்கார், அறிவற்ற பொருளாகவும் இருக்கிறார், அறிவுள்ள ஆத்மாவாகவும் இருக்கிறார்னா அப்ப அவரு அறிவற்றவரான்னு கேட்பா. இந்த ரெண்ட காட்டிலும் உயர்ந்தது பிரம்மம். சத்தை விட அசத்தை விட மிக உயர்ந்ததாக இருக்கும். சதசத்பரம் பராவராணாம் சிரஷ்டாரம் புராணம் பரம் அவ்யயம். பரம் அவரம், சித்து அச்சித்து ஆகிய ரெண்டையும் சிருஷ்டிக்க கூடியவர், நம் அனைத்தையும் படைத்திருக்கிறவன் பகவான். சிரஷ்டாரம் புராணம் பரம் அவ்யயம், மிக பழமையானவர். அவ்யயம், விகாரமே இல்லாதவர். நம்ம எல்லாரும் எதுக்கும் விகாரம் அடைஞ்சுட்டே இருப்போம். சிரிப்போம், அழுவோம், துக்கப்படுவோம், இன்பப்படுவோம், என்னென்னமோ மாறுதல்.
ஒரு நிமிஷத்துக்குள்ள மக்களுக்கு எத்தனை மாறுதல் வந்துடும் தெரியுமா? இங்க உட்காந்துருக்கே உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், எழுந்து போறதுக்குள்ள வேற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு போய் சேரத்துக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இது கேட்கறச்ச ரொம்ப நன்னா ஆனந்தமா ஹரிய பகவானை பத்தி நினைச்சுட்டே போறாப்புல இருக்கும். போய் வண்டி பிடிச்சு இப்ப வீட்டுக்கு போனோமோ இல்லையோ, அங்க ஏறதுக்குள்ள 1000 சண்டை வந்துடும், இறங்கறதுக்குள்ள என்னென்னமோ சண்டை வரும். நீங்க 8 மணிக்கு வந்துருவீள் நினைச்சுன்னு சாப்பாட்டு எடுத்து வச்சிருந்தேனே ஏன் 9 ஆச்சு அப்படின்னு அங்க போன உடனே வேற கேள்வி வந்தாலும் வரலாம், இங்க ஹரிவம்சம் முழுக்கவே மறந்து போனாலும் போயிடலாம். அப்ப எத்தனை விகாரம் ஒரு நிலைக்குள்ள அடுத்தடுத்த விகாரங்கள் அடைஞ்சிட்டே இருக்க முடியும். ஆனா பிரம்மத்துக்கு இதை போல விகாரம் கிடையாது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. இதுல ஆச்சரியம், இந்த ஜீவாத்மாவுக்கே உடலை பிரிச்சு பார்த்துட்டா விகாரம் கிடையாது, உடலோட சேர்ந்தாத்தான் இந்த விகாரமே தவிர தனித்திருக்கிற ஆத்மாவுக்கு எந்த விகாரமும் கிடையாது அல்லவா? அதனாலதான் விசிஷ்ட வேஷத்தை பார்க்காதே, நிஷ்கிருஷ்ட வேஷத்தை பார். உடலை பிரித்த ஆத்மாவை பார்க்க தெரிஞ்சுவிட்டால் அப்ப விகாரம் வரும். இது சொல்றவராட்டம் கேட்கறவராட்டம் எந்த யோகியா இருக்கட்டும், உடனே அடுத்த நிமிஷத்துல இருந்து அப்படியே ஒண்ணு மாத்திர போறது இல்லை. ஆனா மெதுமெதுவே இத பழக்கத்துக்கு கொண்டு வர சின்ன சின்ன வலி எல்லாம் பொறுத்துக்க ஆரம்பிச்சிருவோம். சின்ன சின்னதா யாரான் நம்மள ஏசரா பேசறான்னு சொன்னா பொறுத்துக்க ஆரம்பிச்சிருவோம். சின்ன சின்ன ஆபத்துக்கள் வருதுன்னா இந்த லோகத்துல அதெல்லாம் வரத்தான் போறது அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாமே ஆத்மாவை பத்தி நினைக்க மெதுவா வரும். ஆனா அது தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு வச்சுங்க, சின்ன சின்ன ஆபத்து, சின்ன கட்டம், சின்ன வலி, சின்ன உடம்பு, சின்ன ஆரோக்கிய கேடு யாரான ஒருத்தர் வச்சது இத்தனையும் பெருசா நம்ம மனசுல படும். இது கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிண்டே வரணும். எப்போ ஒரு விஷயம் சின்னதாகும், இந்த கோட்டை சின்னதாகணும்னா பக்கத்துல பெரிய கோடு போட்டுருவோம் இல்லையோ, அதே போலத்தான் இந்த துன்பங்கள்லாம் சின்னதாகணும்னுட்டா ஒரே வழி சம்சாரம்ங்கிற பெரிய துன்பத்தை தெரிஞ்சு விடுறதுதான். ஓ இது என்ன பெரிய துன்பம், இதை விட நாம பிறந்து இந்த சம்சாரத்தில் இருக்கிறதே மிக பெரும் துன்பம் அப்படின்னு பக்கத்துல பெரிய கோட்டை போட்டாலே ஒழிய இது துன்பம்ங்கிறது சாதாரணமா நம்ம தள்ளவே மாட்டோம். அதோட மட்டுமல்ல, இது இன்பம் நினைச்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயம், இப்ப குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் ஆகிறது, வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, இன்பம் நினைக்கிறோம். இதை விட பிரம்மம் இன்பம்ங்கிற பெரிய கோட்டை போட்டாலே ஒழிய ஓ இது என்ன ரொம்ப சின்பமாச்சேன்னு இன்பமாச்சேங்கிற எண்ணம் நமக்கு வரவும் வராது. ஆகையால் தான் பிரம்மம் விகாரமற்றிருக்கிறது, நாமும் விகாரமற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும். மங்கல்யம் உலகத்துக்கே மங்களத்தை செய்பவன், மங்களம் தானே மங்களமாக இருப்பவன். மங்களானாம் மங்களம் பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம்னு பீஷ்மாச்சாரியர் தெரிவித்தாரோ இல்லையோ. அப்ப மங்கல்யம் மங்களத்தை கொடுப்பவன், மங்களம் தானே மங்களமாக இருப்பவர். விஷ்ணும் அனைத்திடத்திலும் வியாபித்திருப்பவர், எங்கும் இருக்கக்கூடியவராய். வரண்யம் அனகம் சுச்சிம், வரண்யம் மிக வரணியர், மற்ற எல்லார காட்டிலும் உயர்ந்தவனாய். அனகம் எந்த குற்றமும் இல்லாதவராய். சுச்சிம் சுத்தமாக இருப்பவராய். இது இருக்கிற ஓரொரு குணமும் நமக்கும் வரணுங்கிற ஆசை இருக்கும். இவர் என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்காரோ எல்லாம் வரணுங்கிற ஆசை வரும். இது எல்லாமே பெருமான தியானிக்க தியானிக்க வைகுந்தத்தை அடைஞ்சுட்டா நிச்சயமே சாமியாபத்தி கிடைச்சிடும். பெருமானுக்கு சமமா நாம ஆறோம். அப்படிப்பட்ட பகவானே நமஸ்கிருத்திய ரிஷிகேஷம். ரிஷிகேஷன்னா புலன்களை அடக்கியவர், நம்முடைய புலன்களை தூண்டி விடுபவர். ரிஷிக புலன், ரிஷிகங்கள் புலன்கள், ரிஷிகேஷன் புலன்களை ஜெயித்தவர், புலன்களை தூண்டி விடுபவர். இப்ப பெருமாளை சேவிப்போனும், சேவிக்கணுங்கிற ஆசையை அவர் கொடுக்கணும் இல்லையோ. நன்னா ஓடி ஆடி பெருமாளுக்கும் பக்தர்களுக்கு கைங்கரியமானோம், அதுக்கு சக்தி அவர் கொடுக்கணும் இல்லையோ. நன்னா 2 மணி நாள் இல்ல 4 மணி நாள் உபன்யாசம் ஆனாலும் தொண்டை தண்ணி வத்தாம இருக்கணும், அதுக்கு சக்தி அவர் கொடுக்கணும் இல்லையோ. அடியனுக்கு தொண்டை தண்ணி வத்தா விட்டா கூட காது நன்னா 4 மணி நேரம் கேளுண்டே இருக்கணும், அதுக்கு சக்தி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையோ. அந்த ஒரு புலனையும் தூண்டிவிடக்கூடியவர், அதுக்கு தான் அந்த புலன்களை அவரிடத்துல செலுத்தணும்னு சொல்றோம். ரிஷிகேஷம் சராச்சர குரும், சரம் அச்சரம், அசைவன அசையாதவன, இது இத்தனைக்கும் குருவாக இருப்பவனாய் ஹரிம். இப்படிப்பட்ட ஹரி. அப்ப ஹரிக்கு என்னென்ன பெருமை? ஆத்யம் புருஷம் ஈசானம் புருஹூதம் புருஷ்டுதம் ரிதம் ஏகாட்சரம் பிரம்ம வியக்தாவியக்தம் சனாதனம் அசச்ச சதசச்சைவ யத்விஸ்வம் சதசத்பரம் பராவராணாம் சிரஷ்டாரம் பரம் அவ்யயம் மங்கல்யம் மங்களம் விஷ்ணும் வரண்யம் அனகம் சுச்சிம் நமஸ்கிருத்திய ரிஷிகேஷம் சராச்சர குரும் ஹரிம். இப்படிப்பட்ட ஹரியை வணங்கி மேற்கொண்டு ஹரிவம்சம் என்ன, இதனுடைய கதை யாதுங்கிறதை நைமிஷாரண்யம்ங்கிற கஷேத்திரத்திலே சௌனகர் முதலான ரிஷிகள் எல்லாம் பௌராணிகரை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள். என்ன கேட்டார்கள்? யாராருக்கு பிறந்தார்? நமக்கு தெரிஞ்சவாள்லாம் ஆறாரோ வரப்போறான்னு சொன்னீரே, வருவா. இந்த நாடகத்துல எல்லாரும் வரப்போறா. இப்போ நாம ஆறார ரொம்ப தெரிஞ்சவாள் நினைச்சிட்டு இருக்கோமோ, அவர்கள்லாம் எங்கெங்கோ. அக்னி யாருக்கு பிறந்தார், வாயு யாருக்கு பிறந்தார், நெருப்பு தண்ணீர் யாருக்கு பிறந்தது, சீதை யாருக்கு பிறந்தா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவா.
ஆனா என்ன வம்சம்ங்கிறது இவாளை பத்தி தெரிஞ்சிருக்காது. அந்த வம்சத்தனை விளக்க போகிறார். மேற்கொண்டு பகவானுடைய சேட்டத்தையும் சொல்ல போறார். என்னங்கிறதை நாளை மாலை இந்த கோட்டியிலே தெரிவிக்கிறேன். தற்போது பகவானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, வியாசருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன்.